பார்க்கக்கூடியவர்களிடம் இந்த செய்தி அப்படின்றது ஒரு கனத்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் 3 குழந்தைகள், 7 பேர் பெரியவங்க. இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய யார்கிட்டையுமே உயிர் இல்லை, ஏன்னா அசைவில்லாமல் இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். 25க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க. நம்முடைய பேரிடர் மேலாண்மை நிபுணர் திரு பிரபுகாந்தி நினைக்கிறார். பிரபுகாந்தி, நம்ம காலையிலேருந்து பார்த்தப்போ அது கூட்டமாக தெரிஞ்சது. இந்த ஸ்டாம்பைட் எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது. எங்கே தவறு நிகழ்ந்திருப்பதா பார்க்குறீங்க? சரி, இப்போ இது மாதிரி ஓவர் க்ரௌடு, ஓவர் மாப் இது மாதிரிலாம் நடக்கிறச்ச பொதுவாகவே கூட்டத்துக்கு அசம்பிள் ஆகிறச்ச பிரச்சனை வராதுங்க. கூட்டத்தை கலைஞ்சி போறச்சுதான் பிரச்சனை வரும். அதான் அசஸ்மெண்ட். ஒன்னொன்னுங்க, இப்ப இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறச்ச ஒரு வார் ஃபுட்டேஜ் மாதிரி தான் தெரியுதுங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச சோர்ஸ்ல இருந்து இப்ப கிடைச்ச ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அரசியல் மாநாடு கட்சியில இவ்வளவு பெரிய உயிரிழப்பு முதல் முறையா தாவக கட்சியால நடந்தது. நான் திருப்பி சொல்றேன், இந்த விஷயத்துக்கு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் அண்ட் அவங்க பார்ட்டி தான். அப்படிதான் ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு, எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான்னு ஒன்று இருக்கு, எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான். இது எதுவுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. ஈவன் ஒரு 4 days பிஃபோர் கூட ஜட்ஜஸ் எல்லாம் கூட கமெண்ட் பண்ணாங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்க, மரத்து மேல தொங்க வேணாம், ஏதாவது அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்பட்டா கட்சி தான் பொறுப்பு. அப்ப அடுத்தடுத்து நடக்க போற சனிக்கிழமை மீட்டிங்ல எப்படி கவர்மெண்ட் ப்ரொசீட் பண்ணும்? ஏன்னா அல்டிமேட்லி தவக கட்சிக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அரசாங்கம் கை நிறுவி போக முடியாது. இப்ப காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் தானே, அரசாங்க அதிகாரிகள் தான் வராங்க, ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க. பிளஸ் ஒரு 30 பேருக்கு மேல உயிர் எடுத்திருக்காங்கன்னா மல்டி மாடல் டிபார்ட்மெண்டோட கோஆர்டினேஷன்ஸ் வேணும். இப்ப இவ்வளவு ஆம்புலன்ஸ் மொபிலைசேஷன் பண்ணி எவாக் பண்ணி எடுத்து சார் திருப்பி ஒரு பாயிண்ட் சார், அந்த பாயிண்ட் விஜய் லொகேஷன் வந்து லொகேட் பண்றாங்கல்ல, அந்த இடத்துல எமர்ஜென்சி இல்ல அதுல கூட லொகேட் பண்றது அவங்களா இருந்தாலும் அரசு காவல்துறை தான் பெர்மிஷன் கொடுக்குதுன்னு அதையும் சொல்றாங்களே திரு பிரபு சார். காவல்துறை பர்மிஷன் பண்றாங்க சார். நான் திருப்பி சீரியஸா சொல்றேன், அந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கும் சில ஐஏஎஸ் ஆபீசருக்கும் அந்த எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ரூட் எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்ண மாட்டாங்க. அதான் திருப்பி சொல்றேன், அந்த புரிதல் இல்ல, அந்த அசஸ்மெண்ட் ஃபார்முலால போட்டோ விட்டுருக்காங்க. ஓகே பிரபுகாந்தி, இதை எப்படி தடுத்திருக்க முடியும் பிரபு? ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் மயக்கம் அடைஞ்சவங்க 50 பேர்ன்றாங்க. எப்படி தடுத்திருக்க முடியும் சார்? இப்போ அந்த 10 பேர் விஜய் சார் பேசிச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு அவ்வளவு ஈஸியா வழி கிடைக்கல. அதுதான் திருப்பி என்ன சொல்றேன்னா, அந்த எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ரூட்னு ஒன்று இருக்கணும். அது எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம இம்மிடியட்டா எவாக்குவேட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி விஜய் நிக்கிறது 360 டிகிரி அப்படி இல்லவே இல்லையே. அப்ப அந்த மாதிரி ஒரு ரூட் வந்து பண்ணுவோம். எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்னு ஒன்று வைப்பாங்க தெரியல, மல்டி ஸ்டோரி பில்டிங்ல. அந்த இடத்துல எந்த அடைப்போ எதுவுமே இருக்கக்கூடாது, அது எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும். ஸோ ஃபயர் ஆயிடுச்சுன்னா எப்படி எக்ஸிட் ஆவாங்க, அதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ரூட்னு ஒன்று இருக்கணும் கம்பல்சரி. நான் திருப்பி ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா, இனிமேல் வரும் காலங்களில் விஜய் விஷயங்கள் ஏதாவது பெரும் கூட்டம் சேர்றதுக்கு மைதானங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். பில்டிங் ஸ்ட்ரக்சர் பக்கத்துல இருக்க இடத்துல பர்மிஷன் கொடுக்க கூடாது. ஓகே, இப்போ இதுக்கப்புறமா ஒரு இந்த நிகழ்வுக்கு அப்புறமா காவல்துறையினுடைய அனுமதிகளில் எஸ்ஓஎஸ்ல சில மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிரபு? கண்டிப்பா இருக்கும் சார், பண்ணணும் சார். ஏன்னா அரசாங்கத்துக்கு முழு பொறுப்பு இருக்கு. இப்போ சிஎம் நாளைக்கு போறாங்க, இப்ப ஏடிஜிபி டிஜிபி எல்லாருமே அங்க அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுல்ல. அப்ப இந்த விபத்தை நடக்காம தடுக்கிறதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அப்ப இனி வரும் காலங்களில் எல்லா கட்சிக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஜட்ஜஸ் வந்து ப்ரோஆக்டிவா ஒரு புரோட்டோகால் மாதிரி கொடுத்தாங்க, எஸ்ஓபி. அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை இந்த இதுல பண்ணாம போட்டோ கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விபத்து தவிர்த்து. இந்த க்ரௌடு ஏற்கனவே இண்டிகேட் பண்ணுச்சா, நம்ம தாவேக்காவுடைய மாநாடுகள்லையோ மற்ற இடங்கள்லையோ விஜய்க்கு கூட்டம் சேருது அப்படின்னு அந்த கூட்டத்துடைய கவுண்டை பார்த்தோமே தவிர உங்களுக்கு இதை தான் இண்டிகேட் பண்ணுச்சா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு? ஏன்னா ஓவர் க்ரௌடு ஒரு சிங்கிள் பிளேஸ்ல
அவங்க வந்து சேர்றாங்கன்றது உங்களுக்கு ஏதாவது இண்டிகேட் பண்ணுச்சா? இன்னைக்கு நடந்துச்சு லாஸ்ட் 3 டைம்ஸ் கடவுள் காப்பாத்தினதான் சொல்லுவாங்க. அப்புறம் நடந்திருக்கும், ஏதோ சில காரணங்களால நடக்காம தவிர்க்கப்பட்டது. ஏன்னா இதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ரொம்ப அதிகம் சொல்லுவாங்க.